மைக் வேற குறுக்கால வச்சிருக்காருங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வாரத்துக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் ஹோப்பே இல்லை, அது முடிஞ்சு வெளில காலாவதியாகி போயிடுச்சுங்க. நான் அப்புறம் வரேன். இல்லைனா இனிமேல் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். சேலே சரியா இல்லையா மேட்ச்ல பார்த்தா ஏகே, எஸ்கே, ஆர்கே, சிஎஸ்கே அப்படின்னு இத்தனை பேர் இருந்து அந்த மேட்ச் தோத்துட்டு தான் போனோம். என்னது இது என்னமோ சொல்றான்? ஆமாங்க, ஆதியார் ஆர்கே ரஜினிகாந்த் அவர் இல்லாம வந்திருந்தாரா? அப்பதான் பார்த்தேன். ஆனா அவரை நான் இது லைவ்ல அது அவர் இல்லைங்க, அது எம்எஸ் பாஸ்கர் ரஜினிகாந்த் கெட்டப்ல வந்திருந்தாரு. ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல வர வேண்டியவங்க. நான் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். ஏன்னா ஜெயிலர் 2 ஷூட்டிங்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருந்தாரு. இதுல எப்போ வந்தாருன்னு தெரியல. சரி, போஸ்டா பார்த்தேன். ஆனா தலை ஏகே சார் வந்தது வந்து நான் பார்த்தேன். இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து அதுக்கு ஒரு மீம் போட்டுருந்தாங்க, இப்படிதான் நாங்க விவேகம் வேதாளா படம் பாக்குறப்ப இருப்போம் அப்படின்னு கலாச்சி இருந்திருக்கானுங்க. ஸோ அது மொத்தம் வந்து இது ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம ஊரை சேர்ந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க யாருமே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கியூரியஸா பார்க்க போறது கிடையாது. அந்த நேரத்தை வேற எங்கேயாவது உருப்படியா செலவிடுவாங்க அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் 5 மேட்ச் இருக்குங்க. அந்த 5 மேட்ச் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமா இருக்கு. என்னடா சொல்ற, லாஸ்ட் பிளேஸ்ல கடந்துக்கிட்டு பிளே ஆஃப் போவேன் ஜோக் பண்ணிக்கிட்டு? வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 2 ரன் அடி வாங்கி போய் கிடக்கு, அதனால வாய்ப்பு இல்ல. இவன் என்ன கேக்குறான்னா, இதுக்கப்புறம் விளையாடுற எல்லாரும் தோத்துருவாங்களாம், இவங்க மட்டும் ஜெயிக்கணும். அது எப்படி இருக்குன்னா, மொத்தமா 10 டீமுங்க, அதுல சிஎஸ்கே மட்டும் யார் கூட எல்லாம் ஆடுறாங்களோ அடுத்து ஒரு 5 மேட்ச் 5 டீம் கூட ஆட போறாங்க. அது மட்டும் தான் மேட்சே நடக்குது. அந்த மேட்ச் எல்லாமே சிஎஸ்கே ஜெயிக்குது. மத்தபடி மீதி எல்லாரும் விளையாடுற மேட்ச்ல மழை பெய்யுது, இடி இடிக்குது, எர்த்குவேக் வருது, ஏதோ நடந்து மேட்சே நடக்கல. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இல்லாட்டி வந்து மேட்சே நடக்காம போயிடுது. அப்பதான் அது கரெக்ட் தான். அந்த மாதிரினா கடைசியில என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்கே ஒரு மேட்சை போட்டு அவங்களுக்கு கப்பு கொடுத்து அனுப்பிடலாம். அதுலயும் நாங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் மேல வரும். சரி சரி விடுங்க, சீசன் பார்த்திருக்கோம். வழுக்கல்களும் சர்க்கல்களும் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். அடுத்த 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப் உள்ள போவோம். அது ஆமா. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் நியூஸ், வெரி ஃபர்ஸ்ட் நியூஸ். லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று. பிளெண்டிங்கா? ஆமா. அது வந்து என்னன்னா, இப்ப உங்க டைம் லைன்ல வருதுல, உங்க சாட்குள்ள வந்துட்டு அப்படியே லைவா பண்ணுவோமா, நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. மிஸ்டர் சிவபரணி யூ, அதான் வந்து அவரோட இது. என்னங்க நீங்க என்ன ஃபாலோ மனசு ஃபாலோ பண்ணாம இருக்காருங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவ் இல்ல, அதான் பிரச்சனை. கூட இருக்க குமாரே ஃபாலோ பண்ணாம இருக்காரு. ஆக்சுவலா வந்து ஒரு ஐகான் மாதிரி வரும் ஆண்டவரே இந்த டாப்ல. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன டைம் லைன் வருதோ அதே டைம் லைன் எனக்கு காட்டும். அதான் கான்செப்ட். டைம் லைன்னா என்னது? அதான் ரீல்ஸ். உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, இதே டைம் லைன் அப்படியே உங்களுக்கு வரும். இதே நல்ல நேரம். இதெல்லாம் எனக்கு வர வேணாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வர வேணாம்லாம் இல்ல, அதான் நம்ம அந்த இது போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இப்போ என்ன நம்ம கேங்லயே யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு டைப்பா இருப்பாங்க, அவங்களோட டைம் லைன்ல என்ன வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் ரீல்ஸ் வந்து உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அந்த பிளெண்ட் வந்து நீங்க எப்போ வேணாலும் உங்க சாட்டுக்குள்ள போயிட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்க டைம் லைன் வேற மாதிரி ஆயிடும், அவங்க டைம் லைன் வேற மாதிரி ஆயிடும். இது யாராவது உங்க நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களோட பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். யூஸ்லெஸ் ஆப் வித் யூஸ்லெஸ் அப்டேட்ஸ். நான் யூஸ் பண்ண மாட்டேன். நானும் சின்னதாக கூட யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம சில மாசங்களாக பிஎஸ்என்எல்ல மறந்துருந்தோம். அவன் வந்து என்னடா இது, நாங்கள் நெட்வொர்க் பற்றி பேசாமல் இருந்தனால இப்போ வந்து ஜனவரி 2025ஓட முன்னேற்றங்கள் மற்றும் சரிவுகள் நெட்வொர்க்ஸோட டேட்டாஸ் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வராங்க, ஏர்டெல் வந்து 16 லட்சம் யூசர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா? பிஎஸ்என்எல் 3.5 லட்சம் பேரை லாஸ் பண்ணிட்டானா, இழந்திருக்காங்க. விஐயும் அதே மாதிரி 13.5 லட்சம் பேரை லாஸ் பண்ணியிருக்கானா. ஜியோ ஆடட் 6.86 லேக் யூசர்ஸா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, டாரிஃப் ஏத்துனதுமே கோவத்துல அதை விட்டு வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் இன்டர்நெட் வேலை செய்யலன்னு உடனே திரும்ப எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இவனோட அவன் மோசமா இருக்கானே. இத்தனைக்கு விஐ ரொம்ப மோசம் கிடையாது, இருந்தாலும் விஐ இவ்வளவு மோசமான அடி வாங்கினதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான். விஐ வந்து டெக்னிக்கலி தே ஆர் பேக்வர்ட்னு சொல்லலாம். 5G இல்லாதனால இவங்கலாம் அன்லிமிட்டட் 5G ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க அன்லிமிட்டட் 4G ப்ரொவைட் பண்றாங்களே. இப்போ இந்த 1 மந்தா வந்து ஒரு பேக் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அன்லிமிட்டட் 4G. அதான் சொல்ல போனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அன்லிமிட்டட் 5G அன்லிமிட்டட் 4G ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசணும்னு நினைச்சோம் வைங்களேன். இந்த 5Gல வந்து ஒரு பெரிய கோளாறான விஷயம் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஸ்டாண்டர்ட் 5G வந்து ஜியோ மட்டும் தான், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஏர்டெல் எல்லாம் பாதி நேரம் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, என் ஜியோலயே சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா கூட என்ன ஆகும்னா, டப்பு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து 5Gல இருந்துகிட்டே 4Gக்கு போயிடும். ஆனா 5Gனே காட்டிட்டு இருக்கோம். ஆனா நம்ம டே டு டே அந்த டெய்லி டேட்டா இருக்கு இல்லையா,
அது காலி ஆயிடும். ஆனால் உங்களுக்கு வோடாஃபோனில் இந்த பிரச்சனையே கிடையாது. அன்லிமிட்டெட் 4G அப்படிங்கிறனால எங்கே போனாலும் 4G சிக்னல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஆக மொத்தம் டேட்டா குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே 2Gக்கு போனாலும் அது வந்து ஜிபி கணக்கிலலாம் குடிக்காது. சரியா, அது கேபியில் லோட் ஆகிறதுக்குள்ளே நம்மளே காண்டாகி சுவிச் ஆஃப் பண்ணுவோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஜியோவும் ஏர்டெலும் ஓரளவுக்கு மார்க்கெட்டை திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விஐ வந்து ஏதாவது ஒன்று சர்ப்ரைசிங்காக பண்ணி சஸ்டைன் பண்ணாதான் உண்டு. அதுக்குதான் விஐ வந்து 10Gயோட வராங்க. ஏர்செல் மாதிரி ஆயிடாதாடா. ஏர்செல் மாதிரியா ஆகாது, ஏன்னா பிஎஸ்என்எல் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல விஐல, பார்ட்னரோ. அதனால 2 பேருமே லாஸ்ல இருக்காங்க. சரி, 2 பேரும் லாஸ்ல. சரி விடுங்க, 10Gல சந்திப்போம். ஆனா பிஎஸ்என்எல் அந்த ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் இன்னும் மேலும் வளர்ந்துருக்கலாம், விட்டுட்டாங்க. பார்ப்போம். 6Gலாம் வரப்போகுது, அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. 7G ரெயின்போ காலனி எல்லாம். சரிங்க, நத்திங் வந்து வாயு கொழுப்புல அடி வாங்கினதை பார்க்குறீங்களா? அது நான் வேணா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக, இதோ உங்களுக்காக. ஓகே, அகீஸ், அது அகீஸ் சரியா, அவர் தான் ஹக்கீஸ்ன்னு நானும் விற்க கலாச்சிட்டு இருப்போம். நத்திங்ல ஒர்க் பண்றவர் தானே. ஆமாம், இவர் வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வந்துடுதுங்க. நத்திங்கை ப்ரொமோட் பண்ணணுமா, எங்ககிட்ட காசு கொடுங்க, நாங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சிருக்கோம். எப்படி பாருங்க, நத்திங் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஐஃபோன் வாங்க வேணாம், இந்த மாதிரிலாம் கூட நாங்கள் கேம்பெயின் ரன் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரே சொன்னார். சரியா, இந்த மாதிரிலாம் இது மாதிரி வந்துடுதுங்க. ஆகுனா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு. அப்போ கீழே ஒரு பையன் வந்து என்ன கேட்டிருக்கானா, ஏங்க கரெக்டு தாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம ஃபோன்லலாம் டிஸ்பிளே இஷ்யூ பெரிய விஷயமா இருக்குது. நத்திங் ஃபோன் 1, 2A எல்லாத்துலேயுமே க்ரீன் டின்ட்டு, என்ன டின்ட்டு, உலகத்தில் இருக்க 50 டின்ட்டும் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு ஒன்று, இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூ கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணுங்கள், அதுக்கு தான் அவங்களாம் இங்கே இருக்காங்க. மில்லியன் ஃபோன்ஸ்க்கு மேலே விற்கிறோம் ஒரு வருஷமும். இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா சிங்கிள் ஒன்னையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராக் பண்ணுறோம், ஐசோலேட்டடாக தூக்குறோம். ஃபாஸ்ட் கோயிங் பிராண்டு லாஸ்ட் இயரில் நாங்கள். வித் த சக்ஸஸ் ஆஃப் ஃபோன் 3A தட் மொமெண்டம் இஸ் நாட் ஸ்லோயிங் டவுன். இஃப் தேர் ஆர் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் த மார்க்கெட் வுட் ஹவ் ஸ்போக்கன். ஸோ நீங்கள் யாரும் வந்து போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்குது. அந்த டோனை வந்து இவர் எப்படின்னா ஹார்ஷாக பேசிட்டு மாட்டிக்க முடியாது, சாஃப்டாக பீட்டிங் அரௌண்ட் புஷ் மாதிரி பேசி வச்சிருக்காரு. பிராண்டோட இதுனா அப்புறம் அப்படி ஹார்ஷாக பேச முடியும், சாஃப்டாக தான் பேச முடியும். ஸோ சாஃப்டாக மாதிரி பேசிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே ஒரு பையன் வந்து உடனே யஷ்வத்னு எந்த லட்சணத்தில் இருக்குது பார்த்துக்கியா, இப்படி தான் இருக்குது ஃபோனு, கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணேன், நத்திங் ஃபோன்னா இப்படி தாங்க இருக்கும், என்ன சும்மா நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, இப்போ யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையா, நெட்ஒர்க் வருதா இல்லையா, ஸ்பீக்கர் கேட்குது இல்லை, சவுண்ட் வருது இல்லை, ஃபோன் ஒர்க் ஆகுது தானே, அப்போ அப்படி தான் நத்திங் ஃபோன்னா அதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. கீழே உடனே அந்த பையனும் போடுறான், நீ தனியாலாம் இல்லை, நீ தனியால் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இதைத்தான் சில சமயங்களை நம்ம சொல்லும் போது ஒரு சிலர் வந்துடுறாங்க. ஒரு சில கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன், அவங்களெல்லாம் வந்து நான் ரொம்ப அப்படி நிதானமான முறையில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, முதல்ல ஸ்கூல் போகணும், படிக்கணும், படித்து மொராலிட்டின்னு என்னென்னு கற்றுக்கணும், மாரல் வேல்யூஸ் என்னன்றது ரொம்ப முக்கியம் லைஃப்பில், காலேஜ்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக படிக்கலாம், அப்படி தான் சொல்லி திறந்து வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளே ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் எந்த வீடியோ எந்த கமெண்ட் இல்லை, நீங்களாம் தான் பார்த்து சிரிச்சு வச்சிருக்கீங்களே, எல்லாரும் ரிப்ளை வேற போட்டிருக்கீங்க நீங்களாம். அது வந்து OnePlus நான் வந்து இந்த மாதிரி சைனா ஃபோனுக்கு தான் சப்போர்ட் பண்றேனா, சம ஜோக்கா இருந்தது, சைனா ஃபோனுக்கு தான் சப்போர்ட் பண்றேனா, பிக்சல் எல்லாம் நான் திட்டுறாங்க. எஸ்பசன் டீம், ஆமாம் நானே தான் அந்த டீம், இவருக்கு தான் வேலை, அப்படிதான் இருந்தது எனக்கு. நான் மட்டும்தான் அந்த டீமு, பாவையா இந்த பிள்ளைங்க. நான் கருத்து சொல்றது மேக்ஸிமம் யாரு, நீங்க இந்த ஸ்கிரீன்ல நீங்களே பாருங்க, நான் அதிகமா பேசுவேன். இதை தாண்டி பேசுற ஒரே ஆளா இருக்கிறது யாருன்னா பரத்வாஜ் எப்பயா உள்ள வந்தாதான். மற்றபடி வட்சன் விக்கிலாம் உள்ள வந்தாங்கன்னா என்னையா பேசி பார்த்துருக்கீங்களா? காமேஷ் ப்ரோ பேசுவார், அவர் வந்து பயங்கரமா இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இவர் வந்துட்டு பொசுக்குன்னு இப்படி சொன்ன உடனே அந்த கமெண்ட் எல்லாம் இருக்கு, கமெண்ட் வேணாலும் நாங்கள் அட்டாச் பண்றோம், நீங்களே படிச்சு பார்த்து சிரிச்சுக்கோங்க. எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து மோட்டரோலா சைனீஸ் பிராண்ட் இல்லைன்றது இவர் கமெண்ட் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சாம்சங்கு, பிக்சலு, அப்புறம் வேற யாரா ஐஃபோனு, இந்த மாதிரி ஏதோ சரியா, இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அடிக்கிறேன்னா, இவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்றது இல்லையா, சரியா, வெறும் சைனா பிராண்டுக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்றேன்னா. ஷாமி அண்ட் ஐக்யூ, ஆமாம் ஐக்யூவை சப்போர்ட் பண்றேனா, ஷாமியை சப்போர்ட் பண்றேனா, விவோ சப்போர்ட் பண்றேனா, ஓப்போ சப்போர்ட் பண்றேனா, எனக்கே புரியல. அப்புறம் பார்த்தா அதான் ஒரு சிலர் கமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க, அதையும் பார்த்தேன். 2 நாள் முன்னாடி போய் பாரு ஐப்ரோவை சப்போர்ட் பொழந்து வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் அதான் எனக்கு எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வீடியோ தான், இதை பார்த்துட்டு தான் நான் கன்க்ளூஷனுக்கே வருவேன், அவ்வளோதான். அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி வைக்கக்கூடாது, எஸ்பஸ் அண்ட் ஹிஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். காமனா வந்து ஒரு கமெண்ட்டாக போடணும். பரவாயில்ல. எனக்குலாம் வந்து இப்போ இந்த மாதிரியான கமெண்ட்லாம் படிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அது சொல்லுவாங்கல்ல அந்த படத்துல, இந்த கும்கி படத்துல வருமே, 55வது வயசு வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் அதே பழகிட்டு போய் கடைசியா நியூஸ்ல இது நியூஸ் கிடையாதுப்பா, சும்மா ஆல்கட்டல் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்ட்டு ஹானர்ல இருந்து சேர்த்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதுல என்ன ஹைலைட்னா, இவர் இந்த ட்வீட் போட்ட உடனே எல்லாருக்குமே, நானும் அதில் தான் ரீட்வீட் எப்படி போட்டிருந்தேன்னா, இந்த திங்கிங் எமோஜி போட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு போட்டிருந்தேன். பார்த்தா இவர் என்ன பண்றாருன்னா, ஹானர்ல வியாபாரம் சரியில்லை, அதனால வச்சிருந்தது மளிகை கடை, இல்லாட்டி வச்சிருந்தது காய்கறி கடைன்னு வைப்போம். இந்த பழக்கடை காய்கறி கடையில சப்போஸ் ஏதாவது மிச்சமாகுதுன்னு வைங்களேன், அதுவும் பழக்கடையில் மிச்சமாகறதெல்லாம் ஜூஸ் போடுறதா இருந்தால் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த பழம் நல்லா கனிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து டப்புன்னு ஃப்ரூட் மிக்ஸ் அடிச்சு நவுத்தி உள்ள தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரூட் மிக்ஸ் எடுத்து வித்துட்டு போயிட்டே இருக்கணும். ஹானர்ல இருந்துகிட்டே அல்கட்டல் இந்தியாவுக்கு வருது, அல்கட்டலுக்கு வந்து புஷ் பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸைட்டட் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்புறமா தான் ஒரு சிலருக்கு என்ன கன்ஃபியூஷனா, இப்போ ஹானர் முடிஞ்சு ஹானர் விட்டு வெளில போயிட்டு வரான்னு பார்த்தா ஹானர் பத்தி ட்வீட் போடுறாரு திரும்ப, we have 5 more devices ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா லான்ச் பண்றோம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். 8000 mAh வந்துகிட்டு இருக்கு ஒரு புலி பவர் பேங்க். பவர் பேங்கா இல்லடா அந்த மாதிரி தான் இப்போ இருக்க ஃபோன்ஸ்ரா, நீ புலி சளின்னு என்னன்னாலும் சொல்லிக்க, இன்னொரு மாடல் போட்டுருந்தது, நீ ஹானர்ல என்ன மாடல் வேணாலும் சொல்லு. திரும்பியும் அஸ்வின் குமார் நம்ம குரூப்ல ஒரு பையன் உண்டு, ஹானர் 200 பத்தி நீங்க வீடியோஸ் பாக்குறதா இருந்தா பயங்கரமானவராச்சே தானே. ஸோ அவன் வந்து போட்டிருந்தான், அண்ணன் மறுபடியும் எனக்கு எக்ஸ்போஷர் இஷ்யூ ஃபோக்கஸ் இஷ்யூலாம் வந்துருச்சுண்ணே, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதாவது எப்படின்னா அந்த வடிவேல் புலம்புவார் திரும்ப, எழுந்து பேசுனா மோகினியா இருக்கா தூங்குனா பேயா இருக்கு, அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா சூப்பரா இருக்குது ஆனர் ஃபோனு, திடீர்னு பார்த்தா கன்றாவியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோனை வாங்கினதுக்கு நான் போய் எங்கேயா தூக்கு மாட்டி தான் சாவன மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அடுத்த அப்டேட்ல வந்து நம்ம இந்த ஃபோனை போய் இப்படி திட்டோமேடா அப்படின்னு நினைப்போம். யூஸ் பண்ணிட்டே இருப்போம், திரும்ப ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட்ல வந்து புதுசாக ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏஐ ஃபீச்சர் வந்தது வரல, அது யூஸ் ஆகுது ஆகலைன்னாலும் கேமரா திரும்ப பழைய மாதிரி பழைய குருடி அப்டேட் கொடுத்து சொதப்பி நல்லபடி ஆக்குறதுல. இதை தாண்டி ஆல்கட்டல் கூப்பிட்டு வராங்க. இல்ல ஆல்கட்டல் யாரோட பிராண்டுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், நோக்கியா. அப்படியா? ஆமா, அது அந்த நோக்கியான்னு இப்போ இருக்கல நெட்வொர்க்ஸ், அவங்க தான் ஆல்கட்டல் வாங்கிட்டாங்களே. ஓகே ஓகே. ஆமா, ஸோ எனக்கு தெரியலப்பா. ஹெச்எம்டி ஒரு பக்கம் நடனா பட்டன் ஃபோன் எடுத்துட்டு இருக்கான், அவன் லேட்டஸ்ட் ஃபோன் அந்த பார்பி ஃபோனா, அது வந்து வந்திருக்காமல் இந்தியாவில். பார்பி ஃபோனா? ஆமா, இப்போதான் 2 days முன்னாடி செக் பண்ணேன், நியூஸ்ல வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருதா. 8000 ரூபாயா? ஆண்டவர் வாங்கிட்டாருங்க, பை பண்ணிட்டாருங்க. உங்ககிட்ட பேசுறதா நெகட்டிவா, ரிவ்யூ கமிங் சூன், பை போட்டார். ஆமா, சரியான ஒரு நோக்கியா கிரேஸ் கைனா அது இவர் தான். ஆனால் ஃபோன் ஒன்று விரைவில் வரும் வித் 8000 mAh பேட்டரியோட, வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. X9C வேற வருதுனாங்க, ஆனால் எந்த ஃபோன் வாங்கினாலும் அப்டேட் பண்ணாதீங்க. அடுத்து ரியல்மி வந்து லாஸ்ட் வீக் வந்து ரியல்மி GT6 30K அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் டாப் ஆச்சு. ட்ரை பண்ணி வாங்கணும்னா யாரும் வாங்குறதுனா வாங்குங்கோ, அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், 30Kக்கு வந்து இது நல்ல டிவைஸ் தான். நல்ல டிவைஸ். ஏன்னா காமேஸ் ப்ரோ மாதிரியான ஒருத்தர் வந்து கேரண்டி கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம். அதுக்கான வீடியோவும் இருக்கு, இந்த மாசம் தான் போட்டோம். அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா, இந்த மனுஷன் வந்த ஃபோனெல்லாம் போட்டு பொலபலன்னு பொலப்பாரு, இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாருன்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரியல்மி லவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லிட்டு நான் திரும்ப ஒரு 6 மாசம் முன்னாடி போனா ரியல்மி நெக் பேண்டை போட்டு கிளியிலும் கிழிச்சிருப்பாரு. அப்போ ஒரு கூட்டம் வந்துச்சு, ஆமா யூஸ் பண்ண தெரியல, நீ ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ற ரியல்மி மேல. இது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது எப்படின்னா, நான் இன்னைக்கு காலைல போய் ஒரு கடையில சாம்பார் வடை சாப்பிட்றேன்னு வைங்களேன், அது ஊசி போன சாம்பார்ல இருந்திருக்கு, இல்லை வடை ஊசி போயிருந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு 8 மணி நேரம் முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்டுருக்கலாம் அதே கடையில. என்ன பண்றது, அவர் சாப்பிடும் போது அது ஃப்ரெஷ். நம்ம மோட்டிவ் வந்து அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை தான் நாங்க என்ன பார்த்தோமோ அதான் சொல்ல முடியும், சொல்றோம், அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு நம்ம வந்து தனியா உட்காந்து வேணும்னே உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு என்ன இங்க ஒரு பர்பஸும் இல்லை. அப்படிலாம் கிடையாது. இவர் அமேஸ்ஃபிட் வாட்ச் ஒன்று கொடுத்தாங்களே, நீங்க சொல்ற ஃபீட்பேக் மொத்தத்தையும் அவருக்கு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு நல்லது. அது அவங்க பாருங்க எப்படி வளரலான்னு பாருங்க. இதுல இருந்து இப்போ நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஃபீட்பேக்கா இருக்கும். ஆமா, ஜென்ரலா அவங்கள சுத்தி இருக்கவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இந்த டிசைன் மாத்தினா மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வாட்ச் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தா நான் மறுபடியும் இதே பிராண்ட் வாங்குவேன் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அதை தான் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஃபீட்பேக்ஸை நாங்கள் பிராண்டுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதான் கரெக்ட். ஓகே, அடுத்தபடியாக இந்த பிராண்டுக்கும் நாங்கள் ஏதாவது ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரு? ரெட்மி டர்போ 4 ப்ரோ, அதுதான் வந்து போக்கோ F7 வரப்போகுது. 7550 mAh பேட்டரியோட 90 வாட் சார்ஜிங்கோட. ஸோ அந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பவர் பேக்டாக இருக்க போது இட் வில் பி பவர்ட் பை 8S Gen 4. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் அரௌண்ட் 30 to 35K செக்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் அந்த டிவைஸ் வரும். ஸோ இதுதான் எதிர்பார்ப்பு. அகைன் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் மட்டுமானா இல்லை,
iQOO Neo 10 வேற வரப்போகுது, iQOO Neo 10 Proவும் வரப்போகுதுங்கிறாங்க. எனக்கு அப்படியே தலை சுத்துது. iQOOட போர்ட்ஃபோலியோ இப்போ ரொம்ப பெருசாயிட்டே போற மாதிரி ஃபீல் ஆகுது. எதை வாங்குறதுனே புரிய மாட்டேங்குது. இதுல வேற நம்ம மக்கள்லாம் வந்து ஒருத்தர் வேற ரொம்ப வருத்தம் தெரிவித்திருந்தார். அவர் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம டிவிடி ஷோல அவரோட கமெண்ட் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ நத்திங் மேல பேச வச்சு இது OnePlus மேல ஒரு கேஸ் போட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு காண்டா இருக்கு. நான் வந்து 13 வாங்கினேன், 13T ஒரு போனை அற்புதமா லான்ச் பண்றாங்க, வயிற்றுச்சலா இருக்கு. நான் அவ்வளவு காசு போட்டு 13 வாங்கியிருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆசிப்ளேட் இருக்காதுல எதுல? ஆமா, அப்புறம் என்ன, அதேதான் அது. ஒன்னும் பெருசா ஸ்பெஷல். அதனாலதான் அவர் வருத்தப்படுறாரு. அதேதான் சொன்னா இன்னும் வருத்தப்படுறாரு. பிரைஸ் குறைவானா? ஆமா, 55,000க்குள்ளதான் வரும், காம்பாக்டா இருக்கும், அதோட பெரிய பேட்டரி இருக்கும். அப்பனா சூப்பருங்க. ஆமா, பிரைஸ் ஆனா என்ன தெரியல, இந்தியா லான்ச் ஆகல. 6.31 32 இன்ச்சோ, அதே மாதிரி 16 GB RAM ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கேமரா தான் இருக்கும், ஒரு அல்ட்ரா வைட் மட்டும் இருக்காது. என்ன லேசா எங்க Xiaomi 15க்கு தொண்டை கவ்வுது. அங்கதான் பிரச்சனை. Xiaomi 15ல லைக்கா கொஞ்சம் மறக்க. கேமரா இதுல பார்த்தா இதான், ஆனா பிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா OnePlus நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து 13T வந்து 6.3 இன்ச்சுங்கிறதும் காம்பாக்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 6260 mAh. சொல்றது எல்லாமே ப்ரோவா தான் இருக்கு. ஆமா, கேமரா தவிர்த்துட்டு பார்த்தா OnePlus நல்லா சாலிடா நிக்குது. ஆமா ஆமா. ஆனா 13T வந்து இப்போ Xiaomi 15க்கு அகைன்ஸ்ட்னு வச்சோன்னு வைங்களேன், 13T கம்பேர் பண்ணும்போது Xiaomi 15 எங்க ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, டிசைன் அண்ட் பில்டு அதாவது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட்ல 15 ஸ்கோர் பண்ணும். அதை தவிர கேமரால ஸ்கோர் பண்ணும், 100% கேமரால ஸ்கோர் பண்ணும். அந்த லேக்காவோட கலர் சயின்ஸும் அவுட்புட்டும் தாறுமாறா இருக்கும். மற்றபடி 100% வந்து பேட்டரி லைஃப், ஓகேயா, பேட்டரி லைஃப் கண்டிப்பா OnePlus ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் இன்கேஸ் கலர் வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வாய்ஸ் சொல்லி விடுங்க. ஹைப்பர் வாய்ஸ்லாம் வந்து அது வந்து ஆல்ரெடி நாங்க 2 நாள் முன்னாடி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா OnePlus-ஓட கலர் வாய்ஸ் எங்கேயோ, அது ஆக்சிஜன் வாய்ஸ் எங்கேயோ இருக்கு. இதையும் நாங்க Xiaomi டீம் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கோமா. அவங்க வந்து எப்படின்னா, விடியா எத்தனை தடவை எதையோ சொல்லுவேன், வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த அளவுக்கு நாங்க கதறி எங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு தான் இருக்கோம். இதுல வேற ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, Pixel 9 Pro வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், வெயிட் பண்ணுங்க. பிக்சலோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகே இருந்தாலும் கூட பேட்டரி லைஃப் ஒரு பெரிய சப்ஜெக்டிவ் ஏரியாவா இருக்கு. காம்பாக்டா இருக்கிறது வந்து பாசிட்டிவான சொல்றதா இருந்தா கூட, இப்போ OnePlus 13T மாதிரியான ஃபோன் வரும்போது நான் அது ஒரு பெரிய பாயிண்ட் எடுத்து வைக்க முடியல. ஸோ அதை தாண்டி என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு கேமரா கன்சிஸ்டண்டா இருக்கான்னு பார்த்தா OnePlus 13Tல இருக்கக்கூடிய போர்ட்ரேட் வந்து இதோட பெட்டரா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரியான வேதனைகளாலும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னால இப்போ பிக்சல் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா ரெக்கமெண்ட் பண்ண முடியலங்க. பாப்போம். இந்த போக்கோ F7 அவன் வந்து ஹைப்பர் வாய்ஸ் 2 தான் வருவான். ஆமாங்க, அது வெல் ஆப்டிமைஸ்டு ஸ்டேபிள்டா நல்லா இருக்கா. வரும்போது எல்லாமே வெல் ஆப்டிமைஸ்டு ஸ்டேபிள் மாதிரி வரும். அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டேபிளாவே இருக்கலாம் வாழ்க்கை பூரா. பாப்போம் அது எப்படி வரும்ன்றது. அடுத்து 2 அப்படியே 2 வாரமா இதான் பேசிட்டு இருக்கோம். மோட்டோ எட்ஜ் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சுன்னு. எட்ஜ் 60 Pro ஒரு குட்டி போட்டுருச்சு, அந்த குட்டி தான் வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து எட்ஜ் 60 பேட் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து போன வாரம் வந்துச்சு. 30K ரேஞ்சில் இருக்கு. ஆனா நீங்க லெனோவோ பேட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதே தான் லெனோவோ டேப் ப்ரோன்னு ஒன்று இருக்கு, அதே தான் இங்கே வச்சுருக்காங்க. அதனால் 2 ஒரே ப்ரைஸ் தான். ஸ்டைலஸ் பென்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். சரி ஓகே. இந்த மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோவில் வந்து என்னன்னு தெரியல, டிமென்சிட்டிக்கு வந்து வாழ்வான்னு தெரியல, 8350 எல்லா இதுலேயும் இருக்குது. 8350 வியாபாரம் பார்த்துட்டாங்க போல, இல்லாத இடமே கிடையாது. உங்களுக்கு வந்து P3 அல்ட்ராவா, ரெனோ 13 ப்ரோ எல்லாரும். ஆனால் இது வந்து ஒரு கோளாறான எஸ்ஓசி, அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். 8350 வந்து அவ்வளோ நல்ல எஸ்ஓசிலாம் இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே சொல்கிறேன், 7300க்கு கோயில் கட்டலாம். இந்த 8350 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, எந்த மாதிரி எட்ஜ் 60 ப்ரோல இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி வேற மாதிரி பாலாஜி ப்ரோ எப்படி வாங்குறதுக்கான இது இருக்குன்னு எனக்கு தெரியும். பாலாஜி ப்ரோ வாங்குனீங்கன்னா நேரா இங்க வாங்க. வேலையில பொழுதுனைக்கு இதே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு குளியில போய் உளறதுக்கா அவர் அதுக்கப்புறம் மோட்டோவுக்குமே போக மாட்டார். ஆமா, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இன்னும் பெட்ரோல் பங்க்ல தான் இருக்காரு. அடுத்து நானே ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தேங்க. ஆமாங்க, CMF Phone 2 Proங்க. CMF Phone 2 Pro டீல்ஸ் வரலன்னு வெயிட்டிங்ல இருந்தேன். மே 1ஆம் தேதியிலேருந்து டீல் பேர் என்ன தெரியுமா? டீலே முடியாது, இது வரைக்கும் வராத மாதிரி. நான் இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட டீல் போயிட்டு இருக்கு. சசா லிலி சேல். அது என்ன கான்செப்ட்னா, SA LE இப்படி படிச்சா சேல். சசா லிலி சேல். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல மே 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. வாங்க மக்களே, எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சு நாசம். இன்னைக்கு உங்க புடி உங்க கிரெடிட் கார்டை பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு புடி அவன் பிடிப்பான்டா கிரெடிட் கார்டை. இவங்க ஒன்று தேதி எல்லாம் போட்டு வச்சுட்டான், இந்த நாள் இதெல்லாம் வருது. சரி, அது என்ன வருது எப்படி வருதுங்கறத நம்ம எப்படியும் அப்டேட் போடுவோம். அந்த அப்டேட்ல வந்து நிஜமாவே பிரைஸ் மாறி இருக்கான்னு நாங்க சொல்றோம். கிரேசி பிரைஸ் which is unbelievable. Samsung Galaxy A35 for just 20K rupees. ஆமா,
அங்க என்ன டிஃபரன்ஸ்னா நீங்க வந்து ஒரு ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கொடுத்தா இந்த பிரைஸ்க்கு கொடுப்போம் உங்களுக்கு. எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா கிடைக்கும். ஆமா ஆமா 16 ப்ரோ மேக்ஸ் மறந்துடாதீங்க, அதை போட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். கிடைக்குது இல்ல அப்புறம் என்ன. சரி சரி, இந்த சேல் வரும்போது நாங்க சொல்றோங்க. சரியா? ஓகே, பாசிட்டிவா, ஆல் குட்டா? ரைட் கிரேஸா இருக்கு அந்த சேல் பார்க்க. ஆமா, கையெல்லாம் பாருங்க ஆடுது பாருங்க. நான் கூட நியூரா பில் மாத்திரை வாங்குறதுக்காக ரோஜர் அனுப்பியிருக்கேன். வாங்கி வந்து கொடுத்தானா போட்டலாம். அடுத்தபடியாக Flipkart மட்டும் தான் இருக்கானே, அப்ப நான் என்ன சொம்பையா அப்படின்னு அமேசான் வந்துட்டான். கிரேட் சம்மர் சேல் ஃப்ரம் May 1. ஏண்டா இதுதானே நீ கடந்த 1.5 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்க. எப்ப பாரு சேல் டைம்ல பார்த்தா ஒரு மைக் பார்த்தேன், அந்த மைக் பார்த்தா சேல் டைம்ல 6000 ரூபா, அப்புறமா சேல்லாம் முடிஞ்சு போச்சு, டீல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்ப பார்த்தா 4000 ரூபா. என்னடா சொல்ல வரீங்க நீங்க? இவன் வேற என்னடா குதிச்சிட்டு இருக்கான். சரி சிவி பாருங்க பிரைஸ் ஷாப். டேய் ஆல்ரெடி அந்த ரேட்டுக்கு தான்டா அது விக்குது, என்ன சாகடிக்காதீங்கடா. 10 ரூபா குறைஞ்சிருக்கு. ஐயோ 37,990. 10 ரூபா குறைஞ்சிருக்கு. நல்ல டைம். மூக்கு பொடி வாங்கி மூக்குல போட்டுக்கோங்க. அப்புறம் நல்ல டைம் யூஸ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணி அந்த 10 ரொம்ப பேசினா மிளகா பொடி ஒன்று கிடைக்கும், காஷ்மீரி சில்லின்னு சொல்லிட்டு செங்கப்பொடி கொடுப்பாங்க. சரியா? சில்லி பவுடர்லாம் இருக்குது, செங்கப்பொடி தான். அதை எடுத்து மூஞ்சில போடுங்க. அப்படி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் கிரேசியாக வந்துச்சுன்னா நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். சரிங்க. அதான் அப்புறம் சிஎம்எஃப் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், 28ஆம் தேதி பிறக்கும் போதே அக்கீஸ் வந்து பேசின பேச்சுக்கு கள்ளிப்பழுத்து கொளுத்திடுவாங்க போல. அதுக்கு ஹக்கீஸ் போட்டு தான் கொடுக்க போகிறோம் நாங்கள். அக்கீஸ்ரா அவர் இப்போ பேசியிருந்தார்ல, சிஎம்எஃப் நத்திங்னா அப்படிதான் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்க. டிஸ்பிளே ஆஃப் பண்ணால் பச்சையா தெரியாது தெரியுமா? முதல்ல அதை பண்ணு. இன்னோவேஷன் இருக்கு இந்த வாட்டி. என்னது? we are providing a charger with the CMF phone 2 and also providing a case with the device. சார்ஜரும் கேஸும் கொடுத்தா அது phone 2 ப்ரோ. சார்ஜரும் கேஸும் வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா phone 2 இருக்கும். ஆனா தெரியல, மேபி 2 னு ஒன்னு விட்டு விடுவாங்க இல்ல. எப்பா சாமி இதுக்கு அப்புறம் எதுவும் விடாதீங்கப்பா. அந்த 8K ல ஒன்னு விடுவாங்க. சரி போதண்டா. 6300 டிமென்சிட்டியோட 6300 அது அந்த லிஸ்ட்லயே இல்ல. சரியா? இவனே புதுசா ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. வேற. சரிங்க. CMF phone 2 எத்தனை பேர் ஆதரவா வெயிட் பண்றீங்க? வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. CMF phone 1 எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்றது தாராளமா சொல்லுங்க. நல்லா இருங்க, வாழ்த்துக்கிறோம். பிரைஸ் ட்ராப் மற்றும் டீல்ஸ் எல்லாத்தையும் நாங்க இந்த வாரம் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். அடுத்த மாசம் ஃபுல்லா கவர் அப்பலாம் நாங்க கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கே தெரியும், எங்களுக்கே அதை பார்க்க போர் அடிக்குது. நானே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன், நீங்க தனியா உட்கார்ந்து பாருங்க. தனியா உட்கார்ந்து. சரிங்க, ரைட். சோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான நியூஸ். சோ வேற சில நியூஸோட நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திப்போம். CMF phone 2 Pro ஆமாங்க, ஆண்டவர் வருதுன்னு சொன்னாரு, அதோட வந்து சந்திக்கிறோம்.